பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனத்திலே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இயேசு தம்முடைய சீஷர்களிடத்திலே, தம் அண்டை வருகிறவர்களிடத்திலே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளிடத்திலே, இப்படியாக இயேசு எல்லாரிடத்திலே அன்பு வைத்திருந்தார். மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும், மார்த்தாளோடும் சகோதரரோடும், இப்படியாக இயேசு எல்லாரிடமும் அன்பு வைத்தார். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி அன்பாக இருந்தாரோ அதே போல அவர் முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்து மரணம் சம்பவிக்கிற வேளையிலும் கூட தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் அன்பாய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். காட்டி கொடுத்த யூதாசோடு கூட இயேசு அன்பாய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் அதே அன்பு உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு இன்றைக்கு நமக்கு கற்பித்து கொடுக்கிறார். அதே அன்பு என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள், என்னை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு அதே அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பு யாரிடத்துலலாம் இருக்கிறதோ அவர்கள் என்னை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். 35ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பானவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவருடைய சீஷர்களாய் இருந்து நாம் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்தினாலே இவர்கள் இயேசுனுடைய பிள்ளைகள், இயேசுனுடைய சீஷர்கள் என்று சொல்லி அறியத்தக்க நல்ல கனிகளாய் நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நாம் நிரப்பப்படுவோம். அவருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட முடியும். அப்படிப்பட்ட அன்பு உங்களுக்குள்ளே இருக்கும்படியாக கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவருடைய அன்பை ருசித்து பாருங்கள், அன்பை மற்றவர்களுக்கு கொடுங்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.